எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவரை குறித்தாகட்டும். அவரது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும், இங்கே கொண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த நிலவட்டுமாக அல்லாஹுடைய மகத்தானால் திக்ருல்லா, இறைவனை நினைவு கூறுவோம் என்ற தலைப்பில் முதல் 5 தினங்கள் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை மதிய நேர வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். கடைசியாக நம்ம இறைவனை நினைவு கூறுதல் திக்ர் என்ற வார்த்தை வெறுமனே வார்த்தைகளை மட்டுமே குறிக்கக்கூடிய அளவில் சுருக்கிவிடக்கூடாது, விரிவான பொருள் கொண்ட சொல்லது. குர்ஆனில் இருந்தும் நபி மொழிகளில் இருந்தும் நாம தேடி பார்த்தால் திக்ரு என்ற வார்த்தை இறைவனை நினைவு கூறுதல் என்பது சொல்லாலும் செயலாலும் எண்ணங்களாலும் நம்பிக்கைகளாலும் நல்ல அறங்களாலும் திக்ருக்கள் சொல்லப்படும். ஒருமுறை வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு முழுமையான திக்ரை செய்யாமல் அரைமுறையாக இந்த சமூகம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நம்ம தேர்வு செய்தோம். ஒரு சிலர் அது போன்ற அர்த்தம் வச்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பரோடு திக்ரை முடிச்சுட்டாங்க. நம்ம கடைசியாக பார்த்த வசனம், பிள்ளை செல்வங்களும் பொருளாதாரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் மூமின்களை தடுக்காது. பிள்ளைகள் யாரும் சுப்ஹானல்லாஹ் சொல்றதை தடுக்க மாட்டாங்க. செல்வங்கள் தடுக்காதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, சுப்ஹானல்லாஹ் சொல்றதை செல்வம் பிடிக்காது. செல்வம் ஒரு மெட்டீரியல் தானே. இங்க என்ன அல்லாஹ் சொல்ல வரான் அப்படின்னா, ஹலால் ஹராம பேணாத நிலை, சட்டங்களை மீறி பிள்ளைகளும் செல்வங்களும் வருமானால் அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு திசை திருப்பப்பட்டு விட்டார் என்ற கருத்து வரும். அவங்கள யார் இந்த திசை திருப்பப்படுகிறாரோ அவங்க ஹாசிரூன் என்கிற வார்த்தையால அல்லது ஹாசிரூன் என்றால் நஷ்டமடைந்தவர்கள், நரகவாசிகள் என்ற கருத்தில் எல்லாம் சொல்றோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லாட்ட ஒருவரை நரகவாசின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் சுப்ஹானல்லாஹ் சொல்லலை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, அதனால அவர் நரகவாசின்னு சொல்ல முடியாது. ஆனால் சுப்ஹானல்லாஹ்க்குள்ள இருக்கிற பண்பை மறுத்துட்டான்னு வச்சுக்குவோம், அதான் முதல் திக்ரு, சிந்திக்கிறது அடிப்படை தௌஹீத், அதை மறுத்து விட்டார் என்றால் அவரு நரகம் போயிடுவார். ஏன் அல்லாஹ்வுடைய முழு பண்பையோ அது பண்பில் இம்மி அளவோ ஒருவர் மறுப்பாரானால், இணை வைப்பாரானால் அது நரகத்துக்குரிய பாவமாயும். அப்ப திக்ரு என்ற வார்த்தை கொள்கைக்கு சொல்லப்படுது. ஒருவரை நரகம்னு சொல்றாருன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லாதவரை நரகம்னு சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள் அதில் கேட்டிருந்தோம். அடுத்து அதே மாதிரி ஒரு வசனம், மனைவி வியாபாரங்களும் கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் தடுக்காது, அவங்கள திசை திருப்பாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகை முக்கியமா பொருள் முக்கியமா என்றால், தொழுகைக்காக பொருள் தேடுவதை மாற்றி அமைக்கணுமே தவிர பொருளுக்காக தொழுகை விடுவிய, காசுக்காக விடுவிய என்றால் இப்ப அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு மாறிட்டே நவந்துட்டேன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை சுப்ஹானல்லாஹ் சொல்லலைங்கிற அர்த்தம் அங்கே வைக்க முடியாது என்று சூரத்து நூர் 37வது வசனத்தை நம்ம படிச்சோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதப்படாத வீடு சமக்குழி என்று சொல்றாங்க. சமக்குழினா மைத்தாங்கொள்ளை, இடுகாடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வீடு என்பதற்கு மனைவி மக்கள் உறவுகள் என்று நாம் அர்த்தம் வைக்கலாம். வீடு என்பதற்கு நேரடியான மெட்டீரியலை குறிக்கும் அர்த்தம் வச்சுக்கூட. ஆனால் ரசூல் அப்படி சொல்றாங்க, லா தஜ்அலு புயூத்தக்கும் முகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிர் மினல் பைத்தில்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். அந்த சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீடுகளில் ஷைத்தான் குடிகொள்ள மாட்டான் என்றால், ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடுதானே, அப்படிதான் நம்ம கூட தானே இருக்கான். எந்த வீட்டுக்கு போவான்?
சைத்தா இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன அர்த்தம்னா ரசூல வேற ஒரு இடத்துல சொல்றாங்க, இன் அகதகா பரக்கத்துல் தரக்காக ஹசரத்துல். சூரத்துல் பக்கராய் ஓதுங்கள், அதை கைக்கொள்வது கையாள்வது ஓதுவது பரக்கத்து, விட்டு விடுவது ஹசரத்து நஷ்டம் என்று சொல்றாங்க. ஹாசிங்கிற மாதிரி. அப்போ குர்ஆன் ஓதுவது திக்ரு தான், ஓதாட்டா திக்ரு செய்யலைன்னு அந்த உங்க வீடுகளிலே கொஞ்சம் சுண்ணத்தான தொழுகைகளா தொழுவுங்க அப்படின்னு சில சிறப்புன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் படித்தோம். அப்போ தொழுகையும் திக்ரு தான் அப்படின்னு செய்யலாம்னா வச்சிடலாம். இறைவனை நினைக்கின்ற எல்லா காரியங்களும் திக்ரு தான். வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா மட்டும்தான் திக்ரு, அதை மட்டும்தான் அந்த வார்த்தைகள் குறிக்கும் என்று சுருக்கி பார்த்தால் இஸ்லாத்தினுடைய பெரும்பகுதியான கட்டளைகளை விடுற மாதிரி ஆகும். எல்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸ்லேயே நம்ம எடுக்கலாம். இது எங்க இருக்கு? சஹீஹ் முஸ்லிம்ல 1427 1430 செய்தியா பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் ஓதுறதையும் ஹதீஸை படிக்கிறதையும் திக்ருன்னு அல்லாஹ் சொல்றான். நினைவு கூறுதல் என்கிற வார்த்தையிலே சொல்றான். கர்ன ஃபீ புயூத்திக்குன்ன வலா தபர்ரஜுன தபர்ரஜுல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. நீங்க உங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து கொள்ளுங்கள். நபிமார்கள் நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களை பற்றி சொல்றான். ஆரம்ப கால அறியாமை காலத்தில் நீங்கள் வெளியே சுற்றி திரிந்ததை போன்று சுற்றி தெரியாதீர்கள். வாக்கின்ன சலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்தீன ஜக்காத்த ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். வாத்தீன் அல்லாஹ் வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபியின் குடும்பத்தாரே, அஹ்லு பைத்தார்களே, உங்களை விட்டும் அல்லாஹ் அசுத்தத்தை, ரிஜிஸ்னா அசுத்தம், அசுத்தத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் நாடுகிறான். தஹீரக்கும் தத்ஹீரா, அல்லாஹ் உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த நாடுகிறான் என்று கடந்த காலங்களில் சுத்துற மாதிரி சுத்தாவே வீட்டுக்குள்ள இருங்க தொழுவு வந்து சில கட்டளைகளை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த கட்டளையில் என்ன சொல்றாங்கன்னா, வதுகுர்னமா யுத்லாஃபி புயூத்திக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மதி. இறைவனுடைய வசனங்களிலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படுவதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஓதப்படுறதை நினைச்சு பாருங்க. ஓதுறாங்க யாரு? ரசூல்லா. வசனத்தை ஓதுறாங்க, ஹதீஸை சொல்றாங்க, படிக்கிறாங்க. அதை நீங்க நினைத்து பாருங்கன்னா செயல்படுத்துறது அர்த்தம் வருது. ஓதுறது வருது, ஓதுறது செயல்படுத்துறது. எது கூறுங்க, அது கூறுங்க, நீங்கள் நினைத்து பாருங்கள். மா யுத்லா ஓதப்படுவதை, உங்களுடைய இல்லங்களில் ஓதப்படுவதை, இந்த ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மதி இறை வசனங்களிலிருந்தும் ஞானத்திலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எது ஓதப்படுகிறதோ போதிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்போ நம்ம இப்படி எப்போ சொல்லுவோம்? எதையாவது நினைக்காம இருந்தா விட்டாலும் சொல்லுவோம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனங்கள் அருளப்பட்டிருக்குல்ல, ஈலாவுடைய சட்டத்திலேயே அருளப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீங்க, யார் மறுமையை நேசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, உலகத்தை நேசிக்கிறவங்கள தலாக் விடுங்கன்னு ஒரு சட்டம் வரும். இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது, சட்டங்களை ஹதீஸ்களை குர்ஆனை ஹதீஸை நினைச்சு பார்க்கறது. அப்போ வீடுகளில் குர்ஆன் சுன்னா செயல்படுத்தப்படும் திக்ர். அது குர்ன நீங்கள் நினைத்து பாருங்கள் வசனங்களை ஹதீஸை அப்படின்னா குர்ஆன் சுன்னாவை செயல்படுத்துறது திக்ர். எவ்வளவு பெரிய திக்ர் இது! இன்னைக்கு எல்லா திக்ருன்னு என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் சொல்றது திக்ருன்னு சொன்னதுனால சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு ஈஸியாக சொல்றோம் போலாம்னு நினைக்கிறான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மாட்டான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் வளர்க்கும். கலாச்சாரம்னு அர்த்தம், இஸ்லாமிய கலாச்சாரப்படி நடக்கணும்னு அர்த்தம். கொடுக்கல் வாங்கல்ல குர்ஆன் ஹதீஸ் இருக்குன்னு அர்த்தம். பேச்சுக்கள்ல குர்ஆன் சுன்னா இருக்குன்னு அர்த்தம். எல்லாவற்றிலையும் நம்ம புழக்கத்துல சட்டத்தை பின்பற்றுறதுக்கு தான் அது குர்ஆன் இத்லா என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது திக்ர், படிப்பது திக்ர் என்று இந்த செய்தி சொல்லு. சூரத்துல் அஹ்ஸாப் 33 34 வசனம் இது சொல்லு. அப்ப தஸ்பீஹ் சொல்லுதல், குர்ஆன் ஓதல், பொய் பேசாம இருக்கிறது, உண்மை பேசுறது, வியாபாரம் செய்யறது, எங்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் என்னதான் செய்யணும்? அது அத்தனையுமே திக்ருன்னு அர்த்தம் வைக்கணும். வியாபாரம் பார்க்கும்போது பேசித்தானே ஆகணும். நீங்க ஒரு ரேட்டை சொல்லி அவங்க ஒரு ரேட்டை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உண்மையை மறைக்காமலும் பொய் சொல்லாமலும் இருக்கும் காலமெல்லாம் பில் ஹியார், வாங்கவோ விற்கவோ இஷ்டத்தை கொண்டு இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. வியாபாரத்துக்குடைய ஹதீஸ். அங்க வியாபாரத்தினுடைய இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டம் எடுத்து வட்டி இருக்கக்கூடாது, சீட்டிங் ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, பொய் பேசி இருக்கக்கூடாது, உண்மைத்தன்மை மறைக்கக்கூடாது.
ஈரத்தை உள்ள வச்சு மேல காஞ்ச மாதிரி காட்டி நல்லது மாதிரி வித்துடக்கூடாது, டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரி கொடுத்துடக்கூடாது. இது எல்லாம் வந்து பதுக்குருங்க, இது எல்லாமே திக்கர் அப்படிங்கிற செய்தியை தான் எங்கெல்லாம் பேச வாய்ப்பு இருக்கு அங்க அம்புட்டு இடத்துல திக்குன்னு அர்த்தம் வைக்கும். இங்கெல்லாம் அப்போ அங்க சுபானல்லா சொல்லுதுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. சுபானல்லா சொல்லுங்கிற இடத்துல மட்டும்தான் சுபானல்லா வைக்கணும். எல்லா இடத்துலயும் சுபானல்லா திக்குனாலே சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு பாருங்க. இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமா இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் திக்குங்கிற வார்த்தைக்கு இறைவனை நினைத்தல் என்பது சொல்லாலும் இருக்கிறது, செயலாலும் இருக்கிறது, நம்பிக்கைகளால் இருக்கிறது, எல்லாத்தையும் எதெல்லாம் இறைவனை நினைவூட்டுமோ அத்தனை காரியங்களும் திக்குறதா என்கிற கருத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா முழுமையான ஒரு கருத்து கிடைக்கும். இஸ்லாம்ங்கிற அந்த மார்க்கம் நம்ம கரெக்டா போய் சேர்ந்தது. வெறுமனை சுபானல்லாவோடு நிறுத்தி பார்க்க வேண்டிய பாதகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிடலாம். அதே மாதிரி திக்ரு செய்யாதவர்களை அல்லாஹ் சொல்லும் போது சைத்தானின் படை அப்படிங்கிறான். என்னன்னா சுபானல்லா சொல்லாதவங்கள சைத்தானின் படைன்றலாமா? திக்ருங்கிறதுக்கு அஃதல் திக்ரு இல்லாட்டா சைத்தானின் படை. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லைன்னா சைத்தானிய செயல் தானே அது. நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், இஸ்தஹ்வத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் மீது மிகைத்து அன்சாஹும் திக்ரல்லாஹி, அவர்களை அல்லாஹ்வின் நினைவுக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். சைத்தான் ஒருவர் மீது மேலோங்கி அடைவடைந்து கொண்டு சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவுறுவது விட்டும் எவர்களை சைத்தான் தடுத்து விட்டானோ மறக்கடிக்க செய்து விட்டானோ உலாய்க்க ஹிஸ்பு ஷைத்தான், அவர்கள் ஷைத்தானுடைய படைகள். அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தான் ஹுமுல் ஹாசிரூன், அறிந்து கொள்ளுங்கள் ஷைத்தானுடைய படைகள் ஹாசிரூன்கள், நஷ்டவாளிகள். மேல படிச்சோம்ல, திக்கிற வந்து பொருளாதாரம், மனை மக்கள், குடும்ப உறவுகள், சொத்து பத்துகள்லாம் தடுத்துச்சுன்னா ஹாசிரும். அப்போ திக்கிற மறந்தவன், திக்கிற கவனிப்பு இல்லாம இருக்கிறவன், கண்காணிக்காம இருக்கிறவன், அவனும் யாருதான் ஹாசிரூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் மறக்கடிச்சான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ்வையும் அர்த்தம் வைக்கிறதான் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் அர்த்தம் சுப்ஹானல்லாஹ் ஒருத்தர் சொல்லாம இருக்கான், அது நல்ல பழக்கம் இல்லை தானே. அல்லாஹ்வை நினைவுறுவதற்கு வார்த்தைகளும் தேவைப்படும். ஆனா வார்த்தைகளை மட்டும் இந்த இடத்துல அர்த்தம் வச்சுட்டீங்கன்னா மற்ற அர்த்தங்கள்லாம் எப்படினாலும் நடக்கலாம். அப்படின்னா அப்படி அர்த்தம் வைக்க முடியாது. வார்த்தையும் குறிக்கும், இஸ்லாமிய சட்டங்கள்ல இருந்தே குறிக்கும். இப்போ ட்ரெஸ் எடுக்க போறிய, ட்ரெஸ் எடுக்கிறதுல சைத்தான் என்ன மறக்கடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டு நம்ம ஆடையை எடுப்பது மனிதனுக்கு மகிழ்ச்சி, உணவு அருந்த குறைய மகிழ்ச்சி. இப்போ ஹலாலான்னு பாருங்க, ஹராம்ல போய் விழுந்துடாதீங்க, காவி ஆடையை தவிர்த்துக்குங்க, இறுக்கமான ஆடைகளை தவறுங்க. இதுதான் நம்ம மறக்காம இருக்குது. இஸ்லாமிய திக்ர மறக்காம ஜாலியா போறோம், ஜாலியா எடுத்துட்டோம், நாங்கள் இறுக்கமான ஆடை போறோம், காவி ஆடை கொடுத்தோம்னா நீ திக்ர மறந்துட்டேன்னு அர்த்தம். ஆடையில திக்ர மறந்துட்டிய, சைத்தான் உங்களை வேற உள்ள கொண்டு என்ன செஞ்சுட்டான், சூழ்ந்து விட்டான் என்று அர்த்தம் வந்துடும். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நீங்க படித்து பார்த்தா வெறுமனே சுப்ஹானல்லாஹ் சொல்றங்கிற கருத்துக்குள்ள வரமாட்டேங்குது. சுப்ஹானல்லாஹ் சில இடங்கள்ல தான் வருது அந்த கருத்து. எல்லா இடத்துலையும் திக்ருக்கு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ன்ற அர்த்தம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் சில வார்த்தைகளை மட்டும் சொல்லுவதால் திக்ரு என்று முகமூடி போட்டுட்டீங்கன்னால் இஸ்லாத்துடைய பெரும் அர்த்தத்தை விடுற மாதிரி ஆயிடுச்சு. இது சூரத்துல் முஜாதிலா 58 19 பாகம். அப்ப எல்லா இடத்துலையும் திக்ரு செய்யணும் அப்படின்னா எப்படி, கூட்டத்தில் எப்படி திக்ரு செய்யறது, செலவாக்க சொல்லலாம், ஒரு உபதேசத்தை கேட்கறதோட திக்கிறலாம், நன்மை ஏவி தீமை தடுக்கிறது கூட்டத்தில் நம்ம செய்யலாம், தனி மனிதத்தை செய்யலாம். இதுக்கு கெட்டதை அனுமதிக்காம இருக்கிறது. கூட்டத்தில் ஒரு சபை நடக்கு, இந்த சபை நம்மளால நடத்தப்படுது அப்படி என்றால் இங்க கெட்டது நடக்காம நம்ம என்ன செய்யணும், அந்த சபையை காப்பாற்றணும், அது திக்கு. அதே மாதிரி தெருக்களில் நீங்க நிக்கிறீங்க பேசுறீங்க அப்படின்னா நன்மையை தீமை தடுக்கணும், சலாம் சொல்லணும், அதெல்லாம் திக்கு. சலாமுக்கு பதில் சொல்லணும், இது திக்கு. பார்வையை தாழ்த்தல் திக்கு. தூங்கும் போது சொல்லும் திக்கிறா இருக்கு, செயலும் திக்கிறா இருக்கு. தூங்கும் போது எப்படிலாம் திக்கிறா இருக்குன்னா பாயை தட்டுறது, வெட்டை தட்டுறது, போர்வை தட்டுறது, பிஸ்மில்லா சொல்லி தட்டுறது திக்கு. பிஸ்மில்லா சொல்லு, தட்டுறது சுன்னத்து. நீங்க சுவிட்சை போடும்போது பிஸ்மில்லா, ஆஃப் பண்ணும்போது பிஸ்மில்லா. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தண்ணீர் பாத்திரங்களை மூடும்போது ஒரு குச்சியாவது வைங்க என்று ஹதீஸ் அதுக்கு. அப்போ தூங்கும் போது உள்ள திக்ரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களும் நிறைய இருக்கு. அல்லாஹ் பிஸ்மிக்கா அமூத்து, ஆமன ரசூலு, ஆயத்துல் குர்சி, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், பின்ன ரிவர்ஸ்ல 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை சுப்ஹானல்லாஹ், இன்னும் அல்லாஹ் ரப்பு சமாவாத்தி வல்லாஹ், ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹ் தூங்கும். இது சொற்கள்ல சொல்லக்கூடிய திக்ர் அவுராத். செயல்ல இருக்குது. தூங்கும்போது வெட்டை தட்டுறது, பாயை தட்டுறது, வீட்டை கூட்டுறது, சுவிட்ச் ஆஃப் பண்றது, போடுறது, அதே மாதிரி பாத்திரங்களை தண்ணி தொட்டியில மூடி வைக்கிறது, இதெல்லாம் திக்ர் இல்லையாமா?
மேலே படிச்சுட்டோம். ஞானத்திலும் வேதத்திலும் ஞானத்திலும் போதப்படுவதை நினைவு கூறுங்கள். இது வேதத்திலே ஞானத்திலே உள்ளது. எது? தூங்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரி சட்டங்களும் சரி ரெண்டுமே திக்ரு. சொல்ற சட்டம் மட்டும்தான், சொல்ற வார்த்தை மட்டும்தான் திக்ரு, செய்யற அந்த சுண்ணத்தெல்லாம் திக்ரு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் ஏற்குமாறா ஷாபி ஹனபின்னு சொல்லி இவங்கதான் மண்டையில் உள்ளதான் சொல்லி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. திக்ர ஒழுங்கா சொல்லாம, ஆயத்திலிருந்து ஹதீஸிலிருந்து திக்ர சொல்லாம இவங்களா மனதிச்சப்படி சொல்றாங்க பாருங்க. திக்ர இல்லாத அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், இது திக்ருக்கு எதிரானதா போயிடும். எதெல்லாம் திக்ரு? ஹதீஸை படிக்கிறது திக்ரு தான், ஹதீஸை சிந்திக்கிறது திக்ரு, ஹதீஸை செயல்படுத்துறது திக்ரு, தண்ணீர் பாத்திரங்கள் மூடுவது, விளக்கை அணைக்கிறது, இப்படி எல்லாமே வந்துடும். அப்போ தூங்குறதுல திக்ரு, தூங்குறதே திக்ரு. தூங்குறதை சுத்தி முன்ன பின்ன சொல்லப்படுகிற எல்லாமே சொல்லாலும் செயலாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த திக்ரு. வெறுமனே சொற்களை மட்டும் சொல்லி இது மட்டும் தான் திக்ரு சொல்ல போனா அவுராதுன்னு அதுக்கு பேர். சுபான்னாங்கிறது அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இது மாதிரி சின்ன வார்த்தைகளை சொல்றது திக்ரு. அவுராது என்றால் ஆயத்து வசனங்கள் இருக்கும், பிரார்த்தனை இருக்கும், ஊத சொல்லி சில குன்னூர் பிறப்பில் குன்னூர் பிறப்பில் சில குன்னூர்லாம் அது ஓதி கையில ஊதி உச்சி முதல் உள்ளங்கால வரைக்கும் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் தடவை சொல்றாங்க. இதெல்லாம் அவுராதுல வருது. அப்ப திக்ருன்னு அதையும் சொல்லலாம். அவுராதுல திக்ரு தான். இறைவனை நினைவுபடுத்துகிற சொற்கள் செயல்கள் எல்லாமே திக்ரு தான். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வார்த்தை திக்ருக்கும் பொருந்து 9213 சரியா பார்க்கணும். அகமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மா ஜலச கௌம் மஜ்லிஸனா, ஒரு மஜ்லிஸனா ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டி, ஒரு சபையை, ஃபலம் யذ்குருல்லாஹ ஃபீஹி, அதுல அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால், இல்லா கான அலைஹிம் திர்ரா, அவர்கள் மீது நாசம் கேடு உண்டாகட்டும், கேட்டை தவிர வேறு உண்டாகும். அப்ப நம்ம எத்தனையோ கூட்டங்களை கூடுறோம். அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல சொற்கள் இருக்கு. பிஸ்மில்லா இருக்கு, சூரத்துல் ஃபாத்தியா சொல்லலாம், அல்லது இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். ஒரு பேச்சை ஆரம்பிக்கணும் சொன்னாது, ஃபாத்தியா கூட தேவையில்லை, இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். இதுல இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பிக்கும். இறைவனுடைய பண்பை கொண்டு ஆரம்பிக்கலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய பண்பு தானே இருக்கு. அப்படி சாதாரணமா பேசினாலும் ஒரு கூட்டம் சொன்னா இந்த ரசூலுல்லாஹ் எந்த கூட்டத்தில் பேசினா இன்னல் ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கன்னு சுன்னத்துல அபூதாவுதுல பதிவு செய்யப்படும். அப்போ கூட்டத்துக்கு இடையில நடத்தப்படுகிற சம்பவங்கள் 4 உபதேசங்கள் இருக்கணும். சும்மா சாப்பிட்டோம் துண்டம் கலைஞ்சோம் அப்படின்னா நம்முடைய நிறைய கூட்டங்கள் அப்படித்தாரு. சங்கங்களா இருக்கட்டும், டூர் போகும்போது எத்தனையோ திக்ரு செய்யலாம், அல்லாஹ்வுடைய படைப்புகளை ரசிக்கலாம், எவ்வளவு அம்சங்கள் இருக்கு டூர்ல. நம்ம டூர் போற சிந்தனைகளை பாருங்க, ஏதாவது ஒரு வசனங்களோ ஹதீஸ்களோ எதையாவது நினைவுபடுத்துறோமா? உலகத்தை நோக்கி மட்டுமே அவருடைய எண்ணங்கள். டூர் போறதே மனக்கழிப்புகள் நீங்கண்டு தான். துணுவாத எத்தனை டூர் இருக்குது. டூர் போறோம், ஃபேமிலியோட போறோம், நண்பர்களோட போறோம், பேச்சலரா போறோம். அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய திக்ரு நடக்க மாட்டேங்குது. மற்ற ஏதாவது பார்வைகள்ல கேட்கிறது, பேசுறது, ஆசாபாசங்கள்ல மனிதன் ஈடுபடுவான். அல்லாவும் நினைக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே இல்லை. சபையில பேசுற உட்காந்து தொழுகை நடக்க மாட்டேங்குது, சுண்ணத்து பேணப்பட மாட்டேங்குது. அப்ப அந்த டூர் திக்கரோட இல்லையே. ஒரு 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 நீங்க பயணம் செய்தால் அதுல திக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப இதை அல்லாவுடைய தூர் சொல்றாங்க, எந்த கூட்டத்தை நீங்க ஒன்று கூட்டினாலும் அதில் அல்லாவை நினைவு கூறப்படவில்லை என்றால் அவங்களுக்கு கேடுதான், நாசம்தான் என்று பெருமானா சொல்றாங்க. இதுல சுபானந்த அங்கெல்லாம் வருது. இந்த நிலையிலையும் நம்ம திக்கிற வார்த்தை திக்கிறையும் சொல்லணும். அப்ப இதை ரசூலா சொல்றாங்க, ஒமாமின் ரஜினின் மஷா தரீக்கன் ஃபலம் யذ்குரில்லாஹ அஸ்ஸ வஜல்ல இல்லா கான அலைஹி திர்ரா. ஒரு மனிதன் பாதையிலே நடந்து வரக்கூடியவனாக இருக்கிறான், அதில் அல்லாவை நினைவு கூறவில்லை என்றால் அவனுக்கு நாசம்தான். பாதையில போகும்போது நினைவு கூறுறதுன்னா என்னது? சுப்ஹானல்லாஹ் மட்டும் சொல்றதுன்னு அர்த்தமா? அதையும் குறிக்கும். பாதையில போகும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்றது தப்பு கிடையாது, அப்படி வேணா அர்த்தம் வைக்கலாம். பாதையில திக்ர் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஒன்று கூடி திக்ர் செய்யாத ஒரு படிக்கிறது, ஓதுறது, இதை சொல்லலாம், ஹதீஸ் சொல்லலாம், நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ற சொல்லலாம். பாதையில திக்ர்னா பாதையில சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், கட்டாயம் சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னா சொல்லாம இருக்கவன சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ் பாதைக்குள்ள உரிமையை கொடுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. எது பாதைக்குள்ள உரிமை? கூட்டம் போட்டு நிக்காதீங்க அப்படின்னு சொல்ல கண்டிக்கிறாங்க. இல்லை வாய்ப்புள்ள நாங்க பேசத்தான், சலாம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பார்வையை தாழ்த்துங்கள், நன்மை ஏவுங்கள், இதெல்லாம் பாதைக்குள்ள உரிமை இல்லையா? பாதையில செய்யக்கூடிய திக்ர் இல்லையா? இது ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதன் பாதையில் நடந்தால் அவர் அதுல திக்ர் செய்யவில்லை என்றால் அவருக்கு கேடுதான். உமாமின் ரஜினின் ஆவா இரா ஃபிராசி ஃபலம் யذ்குரில்லாஹ இல்லா கான அலைஹி திர்ரா. ஒரு மனிதன் படுக்கைக்கு ஒதுங்குறான்,
ரெஸ்ட் எடுக்க போறான், தூங்க போறான். தூங்க போகும்போது இறைவனை நினைவு கூறவில்லை என்றால் அவனுக்கும் கேடுதான். இப்போ மேல சொன்ன மாதிரி நம்ம ஹதீஸை படிச்சோம்னா தூங்கும் போது ஒழுங்கக்கூடிய ஒழுக்கங்களை எடுத்து பார்த்தா வார்த்தையில சொல்லக்கூடிய திக்ருக்கு இந்த ஹதீஸ் குறிக்குது. செயல்களால் சொல்ல விளக்கை அடைக்கிறது, பாத்திரத்தை மூடி வைப்பது, கிடைக்க வந்தால் குச்சி வச்சு மூடி வைக்கிறது, பெட்டை தட்டுறது, தலைவாணியை தட்டுறது, இதெல்லாம் இல்லாட்ட கேடுதாம என்ன அர்த்தம்? பாய நீங்க தட்டாம அப்படியே படுத்துட்டீங்க, கூட்டாம நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள பள்ளியோ பாய்ச்சானோ ஒரு புராணம் இருந்தால் அது கேடா நன்மையா கெட்டதான்? நம்ம கேடுதானே. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை வச்சே நமக்கு அழகா வளர்க்குறாங்க. தூய்மையை தான் அங்க சொல்றாங்க. தூங்கும் போது தூய்மைப்படுத்த வேண்டும், எல்லாத்துக்கும் உதர பிஸ்மில்லா சொல்லி உதர சொல்றாங்க. இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் என்னடா தூங்கும் போது செய்ய வேண்டிய திக்ருக்கள். அப்ப வார்த்தையில் சொல்லக்கூடிய திக்ருக்களை இந்த ஹதீஸ் குறிக்கும். பொதுவாக அதை அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதே குறிக்கும். வெறுமனே வார்த்தை மட்டும் என்று திக்ரை சுருக்கி என்ன செய்யக்கூடாது, கவனிச்சிடக்கூடாது. இது வார்த்தைகளையும் தாண்டிய அம்சங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. இதெல்லாம் நமக்கு ஆதாரங்களாக இருக்குது. இன்னும் சில செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இறைவனை நினைப்பவர் யார், திக்ரு செய்யக்கூடிய யார் அப்படின்னா உபதேசம் பெறுபவர் அப்படின்னா குர்ஆன் நிறைய சொல்லுது. இதோட இன்னைக்கு செய்தியை முடிச்சுடுவோம். சிந்திப்பவர்கள் இறைவனை திக்ரு செய்வதா அல்லாஹ் சொல்றான். வார்த்தையை பத்தி அங்க பேசல. சிந்தனை என்பது மனசுல நடக்கும், சிந்தனையில மூளையில் நடக்கும். அங்க வாய்க்கு மேட்டர் இல்லை, இதுல திங்க் பண்றது. இது அல்லாஹ் சொல்றான். ஹாதா பலாஉன் லின்னாஸ், இது மனித சமூகத்துக்கு சேர வேண்டிய செய்தியாகும். லியுந்தரு பிஹி, இதை கொண்டு எச்சரிக்கை செய்யப்படுவதற்காகவும், வலியாலமும் அன்னமா ஹுவ இலாஹு வாஹித், இந்த வேதத்தை கொண்டு இந்த செய்தி வகையை கொண்டு அவர்கள் கடவுள் ஒன்று என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், வலியதக்கர் உலில் அல்பாப், அறிவுடையோர் சிந்திப்பதற்காகவும் இது போய் சேர வேண்டிய செய்தியாகும். உபதேசம் என்று சொல்றாங்க. இதை இந்த வகை செய்தியை குர்ஆனை ஹதீஸை குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்க குர்ஆனை கொண்டு எச்சரிக்கப்பட வேண்டும். சமூகம் அல்லாஹ் ஒருவன் என்று அறியப்பட வேண்டும், அதுக்குதான் குர்ஆனா. அறிவுடையோர் சிந்திக்க வேண்டும். அங்கு அல்லாஹ் சொல்லுவோம் உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். சிந்திக்கிறது என்பது சொல்றதா செய்யறதா, மூளையில் நடக்கக்கூடிய ஒரு செயல். திங்க் பண்றது, சிந்திக்கிறது, உள்ளத்துல நடக்கக்கூடிய மாற்றம். அப்ப இதைத்தான் நம்ம உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்றோம். இதுல வாயில சொல்றதுக்கு என்ன இருக்கு? சின்னதா இருக்கு. நான் கூட ஒரு பாட்டில் படிக்காது. நின்று வணங்குற பெரிய வணக்கங்களை விட, நாள் கணக்காக நிற்பதை விட ஒரு சில நொடிகள் சிந்திப்பது மேலானதுங்கிற கருத்துல ஒரு பாடல் இருக்குது. உண்மைதான். நபிகள்லாம் சிந்திக்க போய் ஹிரா கோய்க்கு அல்லாஹ் கூட்டு போறான். அவங்க ஏற்கனவே சிந்தனையாளர்களா இருக்காங்க. அபூபக்கர் சொல்லலாம். இதெல்லாம் ஆதாரம் நமக்கு. சூரத்து இப்ராஹிம் 14:52 வசனம் பார்க்குறேன். குர்ஆன்ல உலுல் அல்பாப்ங்கிற வார்த்தை எடுத்து எதுக்கு அடிச்சுன்னா அது 100கணக்கான வசனம் வந்துடும். அவ்வளோ இருக்கு. இதெல்லாம் சொல்ற வார்த்தை இல்லை, மூளையில யோசனை பண்றது. ஒன்றை வைத்துக் கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தையை குர்ஆனை சிந்தித்து மூளையில் நடக்குது, மனசுக்குள்ள நடக்காது. இதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி இன்னும் அல்லாஹ் கேட்கிறான், அஃபமை யாலமு அன்னமா உன்சில இலைக்க மின் ரப்பிக் அல் ஹக், இந்த உம்முடைய இறைவன் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, இது சத்தியம் என்று விளங்கி கொண்டாரே அவர் சிறந்தவரா? கமன்ஹு ஆமா, அதை பத்தி சிந்தாம குருட்டுத்தனமா மூடத்தனமா இருக்கிற குருடங்கிறான்ல, கருத்து குருடன் தான் இஸ்லாத்துல. ஒரு குருடனா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு தடை கிடையாது. நீங்கள போனா குருடனா இருக்கும், பொறுத்துக்கிட்டா ஈஸியா சொல்லும். அவ்வளத்து மிகவும் ஜன்னா என்று சொல்லிட்டாங்க. ஒரு அடியானுக்கு விருப்பமான ஒன்றை கொண்டு அல்லாஹ் சோதித்து, அது விருப்பமான 2 கண்கள் சோதித்து அதன் மூலம் அவன் பொறுத்து கொண்டானா அந்த 2க்கும் பகரமாக, கண்களுக்கு பகரமாக சுவனத்தை நான் பரிசாக வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை ஆதாரப்பூர்வமான சரியான செய்தி. கண் இல்லாம ஒருத்தர் சொர்க்கம் போயிடலாம். குருட்டுத்தனமா இருக்கக்கூடாது, சிந்தனை குருடனா இருக்கணும். அல்லாஹ் கேட்கிறான், உமக்கு அருளப்பட்ட இந்த வேதம் சத்தியம் என்பதை விளங்கி கொண்டான அவனும் கருத்து குருடனும் சமமா? சரியா? எவன் சிறந்தவன்? அல்லாஹ் கேட்டு சொல்றான், இன்னமா எதக்கர் ஒரு அல்பாப், சிந்தனை செய்வதெல்லாம் அறிவுடையவர்கள் தான். அப்ப சிந்தனை செய்வது அந்த இன்னமா எதக்கர் என்கிற வார்த்தை திக்ருல இருந்து வந்தது. இன்னமா எத்ததக்கரு அப்படின்னா திக்ரு செய்வர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அறிவுடையவர் தான். அப்ப அறிவுடையவருக்கு தான் புரியுங்க. அல்ல இப்ப நினைத்து பார்ப்பது சிந்தனை செய்வதுங்கிற கருத்துல திக்ரு பயன்படுத்தப்படும். இந்த மாதிரி எத்ததக்கரு ததக்கரு ததப்பரு முத்தக்கு இந்த வார்த்தையில குர்ஆன் எடுக்கிறோம், அறிவோட சேர்த்தாலாம். இதெல்லாம் திக்ருல இருந்த வார்த்தை தான் அது. ததக்கு இன்னமா எத்ததக்கு ஒரு திக்ரு. யார் திக்ரு செய்வர்களாம் யாரா இருந்தாலும் அறிவுடையவர். அப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம்னு அர்த்தம் இல்லை, சிந்தனை செய்வர்கள் அர்த்தம்.
சூரத்து ராத் 13:19. அதுமாதிரி கிதாப் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்கும், இது பாக்கியம் மிக்க வேதம், இதை நாம் உனக்கு அருளினோம். எத்தப்பொரு ஆயாத்திகி, இந்த வசனங்களை ஆய்வு செய்து, தப்பர் என்றால் ஆய்வு செய்து பார்க்கணும், தத்பீர் என்றால் ஆய்வு செய்தல், வலி எத்ததக்கர் உருள் அல்பாம், அறிவுடையோர் சிந்திப்பதற்காகவும் இந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கு, பாக்கியம் மிக்க வேதம் என்றால் வசனம். இப்போ இது சிந்தனைன்னா அங்கேயே என்ன சொல்றேன், இங்க வார்த்தையில் அங்கே சொல்றது நாட்கள் கேள. இது 38 சூரத்து சாத் 29. வஹப்னாலஹு அஹ்லஹு மிஸ்லஹு மஅஹு ரஹ்மத்தன் மின்னா. யாரை பத்தி சொல்றான்னு கேட்டா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்றான். அவருக்கு ஒரு நோய் வந்தது, குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிருந்தாங்க. நாம் அவருக்கு அவருடைய குடும்பத்தாரையும் அவர்களோடு அதை போன்ற ஒரு கூட்டத்தாரையும் வழங்கினோம். ரஹ்மத்தன் மின்னா, நம்மிடமிருந்து அருளாக வழங்கினோம். வதுக்ராலி உலில் அல்பாப், அறிவுடையருக்கு உபதேசம் என்று அல்லாஹ் சொல்றான். இது சூரத்து சா 38-43 இருக்கு. இப்படி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சிந்தனை சம்பந்தமா பேசும். திக்ருங்கிற வார்த்தை சிந்தனைக்கு எல்லாம் பயன்படும். அப்ப இங்க பேச்சு வார்த்தைகளை சொல்ற அம்சமும் வரல. சொல்லப்பட்ட வார்த்தைகளை சிந்தித்தல் என்ற அடுத்த சப்ஜெக்ட். வார்த்தையை சொல்லியாச்சு, திக்ரு முடிஞ்சிருச்சு. சொல்லப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை, ஹதீஸ்களை மனதில் நிறுத்தி சிந்தித்தல், முடிவு செய்தல், சிந்திக்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதை பத்தி எல்லாம் இது திக்ர் என்று எல்லாம் சொல்றான். அப்ப நம்ம வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அர்த்தம் வச்சுட்டு போனோம்னா எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த இஸ்லாத்தினுடைய சிந்தனையை அப்படியே மறைச்சிருக்காங்க. ஒருவேளை சிந்திக்க கூடாது என்பதற்கு தாண்டி இந்த டிசைன் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால குர்ஆனை படிக்கக்கூடிய நாம திக்ர் என்ற வாசகத்துக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. சொற்களாலும், செயல்களாலும், எண்ணங்களாலும், நீயத்துக்களாலும், சட்டங்களை செயல்படுத்துவதாலும் திக்ர் இருக்குது. இப்படி ஏராளமான அர்த்தங்களை குர்ஆன் நமக்கு சொல்லித்தது. இல்லாமல் இறைவன் திக்ரை சுருக்கி பார்த்து விடாமல் விரிவான பொருள் கொண்ட அம்சமாக திக்ரை புரியக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்க அருள்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.